Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இல்லைனா ஈவினிங் டைமுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். அண்ட் இதுக்கான சிறப்பையும் நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம சிரப் செய்ய போகிறோம். ஸோ அதை பிளெண்டரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி நாம் ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறோம். ஸோ சுகர் ஒரு 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக கையில் ஒட்டுறது மாதிரியான ஒரு பக்குவம், அந்த கன்சிஸ்டன்சி வர்றது மாதிரி நம்ம பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காகவும் பார்க்கவே ஷைனிங்காகவும் இருக்குல்ல. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிரப் ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். இது கலர் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக. பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் சேர்க்குறது விருப்பம் இல்லை, கிரேப்ஸோட ஃப்ளேவர் மட்டுமே போதும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பைனாப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிரப் செஞ்சு வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு, அதாவது பிளெயின் ஃப்ளோர் எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த மாவு கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நம்ம ஆப்பம்லாம் பண்ணுறதுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். ஸோ 1 கப்பு பாலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த முட்டை நல்லா கலக்கிறது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்க்குறோம். இல்லைனா நீங்கள் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த எக் மிக்ஸை சேர்த்து நல்லா ஈவனாக, ஒரு லம்ப்ஸ் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி லம்ஸே இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுடுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எட்ஜஸ்லையும் லைட்டாக கீ விட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரியே நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேட்டர் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடியாகி கிடைக்கும். அண்ட் ஈச் ஒன் பண்ணுறதுக்கு ஒரு குழி கரண்டியே சரியாக இருக்கும். நீங்கள் இது லேடில் விடும்போது ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் இந்த பபிள் மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட கேக் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்றோம். நீங்கள் ஸ்வீட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நான்வெஜ் மாதிரி மட்டன், சிக்கன் குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாம் இதை லேயர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கிரேப் சிரப்பும் ரொம்பவே அழகாக தயாராக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 வாரத்துக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ நாம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கு நடுவுலையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கிரேப் சிரப்பை விட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 3 வேணும்னா 3 வச்சுக்கலாம், இல்லைனா வந்து 4 வேணும்னா 4 வச்சுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி நாங்கள் வந்து 4 செட்டு வைக்கிறேன். ஸோ 4 செட்டு வச்சு ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் நான் வந்து இந்த மாதிரி கிரேப் சிரப் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் சிரப் செஞ்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக வச்சுக்கக்கூடிய ஹனி இருக்குல்ல, ஸோ அந்த ஹனி வச்சு கூட இந்த மாதிரி லேயர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் இல்லைனா வந்து ஹனி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டாப்பிங்கில் வந்து கிரேப்ஸும் அப்புறமா மின்ட் லீவ்ஸும் வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட் சிரப்பில் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான பேன் கேக் வந்து உள்ளாடி எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதை பார்க்கும்போதே அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான அமெரிக்கன் பேன் கேக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.